தற்போது திமுக அறிவாலயத்தில் ஸ்டாலின் பேசி வரும் அந்த நேரடி காட்சிகள். இது வந்து திடீர்னு அதிசயமா ஆச்சரியமான குற்றச்சாட்டு இல்ல. இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து 5 வருஷமா இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். இது ஒரு புதிய குற்றச்சாட்டு நாங்க இருக்கல. முதல்வரை வந்து சந்திப்பதற்கு ஒரு மத்திய அமைச்சர் முதல்வரை சந்திப்பதற்கு வாய்ப்பு நீங்க போய் சந்திக்க முடியுதா? இல்ல இங்க இருக்கிற நீங்க போய் சந்திக்க முடியுதா? இல்ல அவங்களே ஆர்வமா இருந்து தமிழ்நாட்டு கொண்டு வரதுக்கு அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இவங்க எப்படி போய் அங்க குறிப்பிட்ட துறையெல்லாம் கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்க? அதுதான் தலைவர் கலைஞர் வந்து இன்னைக்கு விளக்கமா கடிதம் எழுதியிருக்காரு. படிச்சீங்களா? தலைவர் எழுதியிருக்காரு. அதுதான் அந்த மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வெளிப்படையான அந்த குற்றச்சாட்டுக்கு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதற்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மத்திய மாநில அரசோட உறவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ மத்திய மாநில அரசோட உறவு எப்படி இருக்கு? தமிழக மக்களோட அதாவது மத்திய அமைச்சர் வந்து ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காருல. பேசின வைகோ வந்து சாகித்யாவுல வந்து மீட் பண்ணதுக்கான ஆதாரம் எங்கிட்ட இருக்கு. இல்ல அதாவது தன்னுடைய விளம்பரத்துக்காக எதையோ அவர் உளறி கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறேன். நீதிமன்றத்தில் வழக்கை நான் போட போறேன். அதுல வந்து அவர் சொல்லட்டும். அவரோட ஆமா அதை கேட்கவே இல்லை. நீங்க யாரு ட்விஸ்ட் பண்றது தானே கேட்டுட்டு இருக்கீங்க? சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அமைச்சர் குழுவோட எங்களுடைய குழு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழு நீ கலந்து பேசியிருக்கு. சில தேர்தல் கூட்டணிக்கான இடங்களுக்கான இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சில பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும். உங்களுக்கு சொல்றோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நடத்த மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சதை நடத்த மாட்டோம்.